இந்த வீடியோவில் நம்ம இன்செட்டில் வியூஸில் ப்ரொஜெக்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ராயிங் க்ளீனாக இருக்குது. என்னோடய விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராஃப்டிங் பேஜை மட்டும்தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்செட் ஆகாது. காரணம் என்னென்னா, நான் ஒரு ஆப்ஜெக்டை உள்ளே கொண்டு வரணுன்னா அந்த ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோக்கை நான் உள்ளே கொண்டு வர போகிறேன். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ராயிங் இன்செட் வியூ ப்ரொஜெக்ஷனில் ஃப்ரண்ட் வியூ இதை பார்த்தீங்கன்னா அந்த வியூவை அடிப்படையாக வச்சு நான் ஓப்பன் பண்ண இந்த ட்ராயிங் அடிப்படையாக வச்சு எது எதெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னேபிளில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நான் இப்போ பார்க்க போகிற ஃப்ரண்ட் வியூனால் ஃப்ரண்ட் வியூவை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோக். ஸோ இந்த ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் நான் அங்கே என்ன ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கணும், நான் ஃபஸ்ட் ஆங்கிளோ தேர்ட் ஆங்கிளோ எதை நான் செட் பண்ணி வச்சுருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி எதை நான் ஃப்ரண்ட் வியூவை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து ஃபுல் சூஸிங் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது தான். எனக்கு எந்த வியூ வந்து ஃப்ரண்ட் வியூவை வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை தான் என்னோடய ஃப்ரண்ட் வியூவை சூஸ் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணோன்னா எனக்கு இப்படி வந்துடும். ஸோ எனக்கு இப்படி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இந்த ஏரோ மார்க் இருக்கும். என்னால் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி 30 டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ஸோ எந்த வியூ வேணாலும் வச்சுக்கலாம். ஒன்ஸ் எனக்கு இதுதான் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ண பிறகு நான் வெளியில் சும்மா ஒரு கிளிக் பண்ணேன்னா இது வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவை நம்ம எப்படியெல்லாம் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். ஓகேவா? உதாரணத்துக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரிக்கு அது வந்து ஓரியன்டேஷன்ஸ் மாற்றினேன்னா 45 டிகிரிக்கு அது மாறிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் எனக்கு வந்து கிரிட்டோட சேர்த்து மாறும். 0னா நார்மலான பொசிஷன் வந்துடும். ஸோ எனக்கு ஸ்கேலிங் வந்து 1:2 வேணும்னு கொடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி சின்னதாகிடும். 1:1. ஸோ நம்ம இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அந்த வேல்யூக்கு உண்டான ரிசல்ட்ஸ் இங்கே வந்து தெரிஞ்சிடும். இதோட ஸ்கேலிங் யூனிட். ஸோ இதுக்கு வந்து ஹிடன் லைன் இருந்தால் ஹிடன் லைன் நம்ம வந்து எனேபிள் பண்ணலாம் இந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூவோட பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். ஸோ ஒன்ஸ் எனக்கு இதெல்லாம் ஓகே, நான் இதை லாக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும் எல்லாத்துல இருந்தும். ஸோ இங்கே லாக்கிங் சிம்பிளும் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டியில் போய் இதை டீசெலக்ட் பண்ணால் தான் அன்லாக் ஆகும். ஸோ ஒன்ஸ் லாக் ஆனாலும் பார்த்தீங்கன்னா என்னால் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வியூன்னு சொல்லுவோம் ப்ரொஜெக்ஷனில். தேங்க்யூ.